வணக்கங்க. நம்ம எல்லாருமே ஊசி போட்டுக்கிட்டு இருந்திருப்போம். அழுதுருப்போம், அழுகவும் வச்சிருப்போம். ஊசி போடுறதுக்கு முன்னால ஒரு பாட்டில்ல இருந்து ஏதோ பஞ்சுல எடுத்து தொடச்சிருப்பாங்க. அது கூட சில்லுன்னு இருக்குமே. என்னது அது? ஏன் அது பண்றாங்க? யாராச்சும் கிட்ட கேட்டிருக்கீங்களா? ஊசி போடுறதுல பல வகை இருக்குங்க. தடுப்பூசி போடுறது ஒரு விதமா, மருந்து போடுறது வேற விதமா இருக்குங்க. நம்ம உடம்புல எல்லா இடத்துலயும் நுண்ணுயிரிகள் கோடிக்கணக்குல இருக்கும் அப்படின்னு நம்மளே பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கோங்க. ஊசி எவ்வளவுதான் சின்னதா இருந்தாலும் நம்மளோட தோலை துளைச்சிட்டு உள்ள போறப்போ சின்னதா ஒரு ஓட்டை உண்டாக்குங்க. அப்போ தோல்ல இருக்கிற நுண்ணுயிரிகள் ரொம்ப சுலபமா உடம்புக்குள்ள போயிருவாங்கங்க. அதனால அந்த சில்லுன்னு ஒண்ணு எடுத்து பஞ்சுல நினைச்சு ஊசி போடுற இடத்துல தேய்ப்பாங்களே ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. 100% எத்தனால்னு சொல்லலாம், இல்லைன்னா அப்சல்யூட் எத்தனால் அப்படின்னு சொல்லலாங்க. இது ஆய்வகங்கள்லையும் ஆஸ்பத்திரியிலையும் தான் வச்சிருப்பாங்க. இந்த ஸ்பிரிட்டுக்கு ஸ்டெரிலைஸ் பண்ற சக்தி இருக்குங்க. அதாவது நுண்ணுயிரிகளை கொல்ற சக்தி இருக்குங்க. இப்படிப்பட்ட அந்த திரவத்தை தேய்க்கிறப்போ நம்ம உடம்புக்குள்ள போக நினைக்கிற அந்த நுண்ணுயிரிகள் செத்து போயிடுங்க. மறுபடியும் அந்த இடம் நுண்ணுயிரிகளால நிரம்புறதுக்குள்ள தோல்ல இருக்கிற அந்த ஓட்டை மூடிரும். செப்டிக் ஆகாம இது தடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. சரிங்க, எனக்கான உங்களோட நேரத்துக்கு நன்றிங்க. நம்ம சேனலை பத்தின உங்களோட கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. இப்படிக்கு என்றும் அன்புடன் நான் உங்கள் சாணக்கியன்.